தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹலோ மை டியர் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகளில் ராமாயணம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப சந்தோஷமாக, கரெக்டாக டிவி முன்னாடி உட்காந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஆர்வமாக கேட்டுட்ருக்கீங்க. ஐ லவ் யூ ஆல் குட்டீஸ். ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு உங்களில் எத்தனை பேர் பர்த்டே கொண்டாடுறீங்க? கையை தூக்குங்க பார்ப்போம். எஸ், உங்கள் எல்லோருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். நல்லா ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சேஃபாக இருங்க. இது மார்கழி மாதம். மார்கழி மாதம் அப்படின்னாலே நாம் பக்தி பண்ண வேண்டிய மாதம், ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய மாதம். நல்ல குளிர் இருக்கும். அந்த குளிர் இருந்தாலும் நம்ம அந்த குளிரெல்லாம் உதறி எரிஞ்சிட்டு சீக்கிரமே எழுந்து குளிச்சு நாம் திருவம்பாவை பாட வேண்டும். அதாவது சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சு நாம் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கணும். என்ன நடக்கும் ப்ரே பண்ணா? அப்படி தானே கேட்குறீங்க குட்டீஸ்? நீங்கள் மட்டும் இந்த மாதம் முழுக்க திருப்பாவை சொல்லி ப்ரே பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அந்த உமாச்சி எல்லாமே கொடுப்பாரு. உங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஷின் பேப்பர் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்புறம் உங்களை எல்லோரும் குட் கேர்ள், குட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்பா அம்மா ஹாப்பியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் பண்ணாங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாமே நிறைய கிஃப்ட்ஸில் ஆரம்பித்து எல்லாமே நிறைய கிடைக்கும். ஓகேயா? இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? அதனால இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப பக்தியோடு இருக்கணும். ஓகேயா குட்டீஸ்? சரி, நம்ம கதைக்குள்ளே போக போகிறோம். நான் சொல்லிட்டு இருக்கேன் ராமாயணம் அப்படின்னு. வால்மீகி கொடுத்த ராமாயணத்துலேருந்து தான் நான் உங்களுக்கு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் கடைசி யுத்த காண்டத்தில் இருக்கும். அந்த யுத்த காண்டத்தில் நம்ம ராவணனது வரலாறையும் நாம் பார்த்துட்ருக்கோம். ராவணன் யார், எங்கே பிறந்தான், எப்படி இருந்தான், அவனுக்கு என்னென்ன சாபங்கள் கிடைச்சது, எப்படி இப்போது ராமர் முன்னாடி நிற்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா குட்டீஸ்? ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? எஸ், இந்த ராவணன் ஒவ்வொருத்தரையாக ஜெயிச்சுட்டே வரான். அப்படி ஜெயிச்சுட்டு வரும்பொழுது நாரதர் சொல்லி அவன் யமலோகத்திற்கு போறான். எங்க போறான்? யமதர்மராஜா இருக்கக்கூடிய அவர் அஷ்டதிக் பாலகர்கள்ல ஒருத்தர். அஷ்டதிக் பாலகர்கள்னா யாரு அப்படின்னாக்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திசைகள், அதாவது டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? சவுத், வெஸ்ட், நார்த், ஈஸ்ட் அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தரை ப்ரொடெக்டராக, அதாவது பாதுகாக்கக்கூடியவர்களாக பகவான் நியமிச்சிருக்கார். அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் தான் 8 திசைகளுக்கும் உரிய அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவார்கள். அப்படி அழைக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள்ல ஒருவர் தான் யம தர்ம ராஜா, யமன் அப்படின்னு சொல்லுவாங்க. யம தர்ம ராஜா அப்படிங்கும் பொழுதே நமக்கு தெரியும், அவர் தர்மத்தை தவறாதவர், தர்மத்தின் வழியில் நடப்பவர். தர்மத்தின்படி அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவர். இப்போ அவரையே ஜெயிக்கணும். ஏன்னா அவர் மரணத்தை வென்றவர். அவர் தேவர்கள்ல ஒருவர். அவர் தான் என்ன பண்றாரு? பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய மரணத்தையும் நிறைவேற்றுகிறார் இல்லையா? யாருக்கு எப்போ இறப்பு நிகழும், சம்பவிக்கும் அப்படிங்கறத கரெக்டா பார்த்து அவங்க உயிரை எடுத்துன்னு வரக்கூடிய வேலை தான் யமலோகத்தில் இருக்கக்கூடிய யம கிங்கர்களுக்கு மற்றும் யமதர்மராஜாக்கு இருக்கு. அவரையே நாம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பெரிய ஆள் இல்லையா, நம்ம கெத்து இல்லையா அப்படிங்கிறதுக்காக ராவணன் இப்போ அங்க யமலோகம் போயிட்டான். போய் என்ன பண்றான்? இந்த யம கிங்கர்களோட சண்டை போடுறானோ, பெரிய ஃபைட் பண்றான். புஷ்பக விமானத்தை விட்டு இறங்கி அவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், சக்தி ஆயுதம், இதெல்லாம் நிறைய ஆயுதம் வச்சிருக்கான் இல்லையா? அந்த சிவாஸ்திரத்தை எடுத்து விடுறானோ, அம்பை வைத்துக்கொண்டு சிவாஸ்திரத்தை விடுறானோ, வில்ல எடுத்து வச்சுக்கிறான், சிவாஸ்திரத்தை அப்படி எடுத்து விடுறானோ. விட்ட உடனே யமகிங்கர்கள்லாம் பயந்து போயிடுறாங்களாம். பயந்து போய் ஐயோ இவனை என்னால் நம்மளை சமாளிக்கவே முடியல அப்படின்ட்டு யமதர்மராஜாட்ட சொல்றதுக்கு ஓடி போயிடுறாங்க. இப்போ யமதர்மராஜாவுக்கு கோபம் வந்துடுறது. அவர் உடனே என்ன பண்றார்? வேல், ஈட்டி, கதை, உலக்கை இப்படியெல்லாம் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா ஒரு தேர்ல ஏறி சண்டைக்கு வராராம். யார்கிட்ட சண்டை போட வராரு? ராவணனை சண்டை போட வராரு. யமதர்மராஜா இருக்கிற இடத்துல காலதேவனும் இருப்பாராம். நான் உங்ககிட்ட போன எபிசோட்லயே சொன்னேன், காலதேவன் என்பவர் தான் இந்த பீரியட்,
ஒவ்வொரு காலகட்டம் மாறுது, இந்த யுகம் முடிஞ்சு இந்த யுகம் வருது அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்றவர் தான் இந்த காலதேவன்கிறவர். அப்படிப்பட்ட காலதேவன் தான் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர், மாற்றக்கூடியவர், பிரளயங்களை ஏற்படுத்தக்கூடியவர். இதெல்லாம் காலதேவர். இந்த காலதேவனும் கூடவே வராராம். இந்த யமதர்மராஜா கையில காலதண்டம் அப்படிங்கிற ஒரு தடி மாதிரி இருக்குமா. தடினா தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிரம்பு மாதிரி இருக்குமா. அதான் காலதண்டம்னு பேர். கையிலேயே வச்சிருப்பாரு எப்பவுமே யமதர்மராஜா. அதை வச்சுட்டு தான் எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாராம். அவர் ஒரு ஜட்ஜா இருக்காருன்னா அவர் கையில என்ன இருக்கு? காலதண்டம் இருக்கு. அதனாலதான் அவரால் ஜட்ஜா இருக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். அந்த காலதண்டத்தை எடுத்துக்கொண்டு வராராம். அந்த காலதண்டம் தான் அழிக்கக்கூடியது, அழிவினை ஏற்படுத்தக்கூடியது. வராரு, பெரிய சண்டை நடக்குது. 7 நாட்கள் தொடர்ந்து ஃபைட். யார் யாருக்கு? ராவணனுக்கும் யமதர்மராஜாக்கும் சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல இந்த காலதேவனுக்கு கோபம் வந்துடுறதான். நான் போய் அவனை அழிச்சுடுறேன், என்ன ஒரு வார்த்தை ஓன்னு சொல்லுங்க, நான் போய் அழிச்சுடுறேன். எதுக்காக நீங்க அவனோட 7 நாட்கள் விடாம இரவு பகல் பார்க்காம சண்டை போட்டுக்கொண்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாரா. அப்ப யமன் பொறுங்க நானே அவனை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா அவனோட சண்டை போட்டுட்டே இருக்காரு. அவனும் சளைக்காம, ராவணன் சளைக்காம சண்டை போடுறான். அப்போ அவர் என்ன பண்றாரு? காலதண்டத்தை கையில் எடுக்கிறார். காலதண்டத்தால அவனை அடிக்க போறேன் அப்படின்ட்டு போய் அடிச்சுட்டு அவ்வளவுதானா, ரொம்ப பெரிய சேதம் விளைவிச்சிடுமா அந்த காலதண்டம். அதுக்காக அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவர் அங்கு தோன்றுகிறார். யார் அவர் அப்படின்னாக்க பிரம்மா. பிரம்மா த கிரியேட்டர் இல்லையா? பிரம்மா அங்கே தோன்றுகிறார். யாரோட வராரு? மற்ற தேவர்கள் புடைசூழ வராராம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபைட் நடக்கிறது அப்படிங்கும்போது தேவர்களுக்கெல்லாம் கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? என்ன நடக்குது, யார் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு, யார் ஜெயிக்க போறாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. பயம் வேற இருக்கும் இல்லையா தேவர்களுக்கு. யமலோகத்தை ஜெயிச்சுட்டா அடுத்து தேவலோகத்துக்கு வருவான் இல்லையா? ஏற்கனவே இவனை கையில பிடிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் பிரம்மா தான். பிரம்மா தானே வரத்தை கொடுத்தாரு. அப்ப பிரம்மா அழைச்சிட்டு வந்துட்டாங்க தேவர்கள்லாம். வாங்க அங்க பெரிய சண்டை நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 நாளா நடக்குது, மிகப்பெரிய பிரளயம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பிரம்மா அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப பிரம்மா தோன்றுகிறார். தோன்றி யமதர்மராஜாவை பார்த்து காலதண்டத்தை பிரயோகிக்காதேப்பா, நிறுத்து, யமா நிறுத்து அப்படின்னு கத்துறாராம் பிரம்மா. உடனே யமதர்மராஜன் கோபத்தோட திரும்பி பார்க்கிறார் பிரம்மாவை. ஏன் சுவாமி என்ன நிறுத்த சொல்றேர் அப்படின்னு கேட்கும்பொழுது, காலதண்டத்தை பிரயோகிக்காதப்பா, பிரயோகிச்சன்னா 3 உலகங்களுமே அழிஞ்சு போயிடும். எத்தனை உலகங்கள் அழியும்? 3 உலகங்களுமே அழிஞ்சு போயிடும். அதனால அதை பிரயோகிக்காதப்பா, வேண்டாம். மேலும் நான் வரம் கொடுத்திருக்கேன். தேவர்களாலும் யக்ஷர்களாலும் கந்தர்வர்களாலும் ராட்சசர்களாலும் அவனுக்கு மரணம் சம்பவிக்காது அப்படின்னு நான் அவனுக்கு வரம் கொடுத்திருக்கேன். அந்த வரம் பொய்த்து போக கூடாது. ஆகையினால அவனுடைய அழிவு உன் மூலமாக நிகழக்கூடாது. அவனுக்கு அழிவு என்பது உன் மூலம் நடக்கக்கூடாது. அதனால நீ அவனை அழிக்காதே, நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாராம். உடனே யமதர்மராஜாக்கு சரி அப்படின்னு பணிகிறார். யாருக்கு? பிரம்மா. பெரியவங்க சொன்னா கேட்கணும் இல்லையா? இப்ப யமன் அப்படித்தான், பெரியவர் இல்லையா பிரம்மா, ரொம்ப வயசானவர் இல்லையா பிரம்மா தானே எல்லாத்துக்கும் வந்து கிரியேட்டர் இல்லையா? அதனால பிரம்மா சொன்ன உடனே இவங்க எல்லாரும் ஓகே அப்படின்றாங்க யமலோகத்துல. அதனால உடனே யமதர்மராஜா என்ன சொல்றாரா, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அப்படியே அந்த ஃபைட்டை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாராம். இதை பார்த்த ராவணனுக்கு புத்தி வரணுமா வேண்டாமா? வரலையா? அவன் என்ன தெரியுமா பண்றான்? கொக்கரிக்கிறான். ஆஹா பாரு, அவனுக்கு தைரியமே இல்லை என்கிட்ட சண்டை போடுறதுக்கு, அப்படியே திரும்பி போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே செல்ஃபா டிக்ளேர் பண்ணிக்கிறானாம். என்னன்னு? யமலோகத்திற்கு வந்து நான் யமனை வென்று விட்டேன், என் முன்னாடி தைரியமே இல்லை, யமனுக்கு என் முன்னாடி நிற்கிறதுக்கு தைரியமே இல்லை அப்படின்னு அங்கேயே டிக்ளேர் பண்றானாம் ராவணன். ஆச்சா, இப்பொழுது அங்கிருந்து கிளம்பி நாகர்கள் வசிக்கக்கூடிய நாகலோகத்துக்கு வரானாம். எங்க வரான்? யமலோகத்திலிருந்து நாகலோகத்துக்கு வருகிறான். அங்க போகவதி அப்படிங்கிறத நாகர்களுடைய தலைநகரம். அந்த இடத்திற்கு வருகிறானா. அங்க வந்துட்டு அங்க வாசுகி அப்படிங்கிற பாம்பு தான் நாகலோகத்தினுடைய அரசியாக இருக்கு. அந்த பாம்பை ஜெயிச்சிடுறான், நாகலோகத்துல எல்லாரையும் ஜெயிச்சிடுறான். அடுத்தது தானவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வரான். அந்த தானவர்களை வசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அவர்களோட சண்டை போடுறான். சண்டை போட்டு அங்கேயும் நான் தான் கிங்குடா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக மிகப்பெரிய சண்டையா நடக்குதான், பெரிய அளவுல சண்டை நடக்குது. தானவர்கள் திதியினுடைய பிள்ளைகள், அது வந்து ஒரு பெரிய கதை. ஸோ ராட்சசர்கள் வந்த மாதிரி தானவர்கள் அப்படின்னு இன்னொரு ஒரு குலம், இன்னொரு ஒரு குரூப். ராட்சசர்கள் ஒரு குரூப், தானவர்கள் ஒரு குரூப், நாகர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், இப்படி நிறைய பேர் தனித்தனியா இருப்பாங்களாம், மனிதர்கள் தனியா இருப்பாங்க. இப்போ இந்த தானவர்களோட இந்த ராவணன் சண்டை போடுறான். இந்த சண்டை எத்தனை நாள் நடக்குது தெரியுமா குட்டீஸ்? 1 மாசம் நடக்குதான். 1 மாசம் தானவர்களுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்குதான்.
கடைசியில எந்த முடிவுமே வரல, சண்டை மட்டும் நடந்துட்டே இருக்கு. அங்கேயும் வந்துட்டார் அந்த பெரியவர். யாரு? பிரம்மா. ஏன்னா அழிவு வரக்கூடாது இல்லையா? ராவணனுடைய காலம் முடியக்கூடிய தருணமும் வரல. அதனால இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா வந்து 2 பேர் கையும் பிடிச்சு சமரசம் பண்ணி வைக்கிறாராம். சமாதானம் 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 அப்படிங்கிறார் பிரம்மா. போரும்பா சண்டை போட்டது, கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, போரும்பா உங்க சண்டை, போதும்பா, உலகங்கள்லாம் நடுங்குதுப்பா உங்க சண்டையை பார்த்துட்டு, நிறுத்திக்கோங்க அப்படின்னு பிரம்மா வந்து 2 பேர் கையும் பிடிச்சு 2 பேரும் அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கோங்க, சண்டை போடாதீங்க, சமாதானமா இருங்க அப்படின்னு கையை பிடிச்சு 2 பேருக்கும் அமைதியை ஏற்படுத்துறாராம். ஏற்படுத்திட்டு அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக நட்போட இருக்காங்க. இந்த தானவர்களிடம் இருந்து இந்த ராவணன் வந்து பல மாய வித்தைகளை கத்துக்கிறானா. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொன்றை கத்துக்கிறான். இப்போ மாய வித்தைகளை கத்துக்கொள்கிறான். கத்துண்டு அங்கிருந்து எங்க கிளம்பி வரான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அடுத்ததாக காலகேயர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க தைத்திரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தைத்திரியர்கள், காலகேயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகேயர்களை வெற்றி பெறுவதற்காக அங்க போறானாம் ராவணன். அப்போ பெரிய ஃபைட்டு, போற இடத்துல எல்லாம் பெரிய பெரிய போர். இவன் அமைச்சர்களோட கிளம்ப வேண்டியது, புஷ்ப விமானத்துல ஏறிக்க வேண்டியது, ஒவ்வொரு இடமா போக வேண்டியது. இப்போ அங்க போய் பெரிய ஃபைட் நடக்கும்போது அங்க வித்யுத் ஜிஹ்வன் அப்படிங்கிறவனை கொன்னுடுறாராம். யார் அது வித்யுத் ஜிஹ்வன் அப்படின்னாக்க, தன்னுடைய தங்கை சூர்பனகையினுடைய கணவன் தான் அது வித்யுத் ஜிஹ்வன். அவன் தான் காலகேயர்களோட அந்த பகுதிக்கு போருக்கு வரான். அவனை வந்து ராவணன் அந்த மற்றவர்களோட சேர்த்து தன்னோட தங்கையினுடைய கணவரையும் சேர்த்து கொன்னுடுறானாம். பாவம்ல, கொன்னுடுறான். அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவன் ஜெயிச்சிடுறான். ஜெயிச்சுட்டு அடுத்ததாக வருணலோகத்திற்கு வரானாம். எங்க வரான்? வருணலோகத்துக்கு வரான். அங்க சுரபி அப்படிங்கிற ஒரு பசுவை பாக்குறானாம். அந்த சுரபி அப்படிங்கிற பசு வந்து என்னன்னாக்க, பாலை சுரந்து கொண்டே இருக்குமா. கவு கிட்ட தான் பால் கிடைக்குது, நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? வெள்ளை கலர்ல இருக்கும்ல பால், அதே மாதிரியான பால் அந்த சுரபி அப்படிங்கிற பசு கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கான். டிராப் 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 டிராப்பா நான் ஸ்டாப்பா பால் வருமா அந்த சுரபி கிட்ட இருந்து. அந்த பால் தான் திருப்பார்கடலாக பெருசா வந்திருக்கான். திருப்பார்கடல்னு மேல ஒண்ணு இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கதையில புராணத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த திருப்பார்கடல் எப்படி உருவாச்சு அப்படின்னாக்க, இந்த சுரபி அப்படிங்கிற பசுவிடம் இருந்து வந்த பால் தான். அந்த சுரபி அப்படிங்கிற பசுவிடம் இருந்து வந்த கன்றுக்குட்டி, அந்த காளை தான் சிவபெருமானின் வாகனமாக இருக்கு. ஓகேயா? சிவபெருமானுடைய வாகனம் வந்து காளை மாடு. அந்த காளை மாடு யாரு, எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுரபியோட குழந்தை தான். இந்த சுரபி வந்து வருணலோகத்துல இருக்கான். இப்போ ராவணன் அடுத்ததாக வருணலோகத்துக்கு போறான். வருணலோகத்துக்கு போயிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரையா ஜெயிக்கணும் இல்லையா, அஷ்டதிக் பாலகர்களை ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆல்ரெடி குபேரன் அது பண்ணி குபேரன் கிட்ட இருந்து புஷ்பக விமானம் வாங்கிட்டான். யமலோகத்துக்கு போயிட்டு இவனை டிக்ளேர் பண்ணிட்டான். தைத்தியர்கள், தானவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரையா ஜெயிச்சுட்டே வரான் இல்லையா. இப்போ வருணலோகத்துக்கு வரான். இந்த வருணலோகத்திற்கு வரும்போது அந்த சுரபிங்கிற பசுவை பாக்குறான். அந்த சுரபியை பார்த்து அப்படியே ஒரு தடவை சுத்தி வந்து வலம் வந்து வணங்குறானா. வணங்கிட்டு வருணலோகத்தில் இருப்பவர்களுடன் சண்டைக்கு போறானா. அங்க இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுறான் சண்டைக்கு. அங்க இருக்கக்கூடிய பணியாட்களோட மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. இவன் அம்புகளை விட, அவர்கள் அம்புகளை விட பெரிய பெரிய சண்டை, சக்தி ஆயுதத்தை உபயோகிக்கிறது, பெரிய பெரிய அஸ்திரங்களை உபயோகிக்கிறது, இப்படி பெருசா சண்டை நடக்கிறது. அவர்களால தாக்கு பிடிக்க முடியல. இப்போ என்ன பண்றாங்கன்னாக்க, வருணலோகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் வருணனது குமாரர்கள்ட்ட போய் சொல்றாங்களாம். வருணன் இருப்பார் இல்லையா, அந்த வருண பகவான், வருண பகவானுடைய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் இப்படி ராவணன் வந்துட்டான், இப்படி எல்லாம் சண்டை போட்டு இருக்கான், காப்பாத்துங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம். இப்போ வருணனது குமாரர்கள், வருண பகவானுடைய மகன்கள், புத்திரர்கள் மேல வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ புஷ்பக விமானத்துல இருந்து ராவணன் சண்டை போடுறான். ஆனா அவங்க மேகத்துல, ஆகாயத்துல இருந்தபடியே சண்டை போடுறாங்களாம். இப்படியே இந்த சண்டை வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு. யாருமே ஜெயிச்ச பாடு இல்லை. இப்போ இந்த வருண குமாரர்கள் வந்து ஒரு கட்டத்துல அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவன்கிட்ட சண்டை போட முடியாது பயங்களால அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ உடனே ராவணனுக்கு வருணன் எங்க போனான், வருணன் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், வருணனை ஜெயிக்கணும் அப்படின்னு வருணனை தேடி போறான். அப்போ வருண பகவானுடைய அமைச்சர் சொல்றாரு, வருணன் இங்க இல்லப்பா, அவர் பிரம்மலோகத்துக்கு போயிருக்காரு, அவர் இங்க இல்லப்பா அப்படின்னு. உடனே அங்கேயும் போய் தன்னோட கொடியை காமிச்சு, இந்த வருணலோகத்தையும் நான் வென்று விட்டேன், என்னை வெல்வதற்கு இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை பார்த்து பயந்து புறமுதுகிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த வருணலோகத்தையும் நான் தான் வென்றவன், வருணலோகத்தையும் நான் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றானாம். சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான், தன்னுடைய புஷ்பக விமானத்துக்கு வரானாம். இப்போ இங்க ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் குட்டீஸ். இந்த ராவணன் வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போறான் இல்லையா, எங்கெங்கெல்லாம் போறான், நான் சொன்னேன் இல்லையா, பல லோகங்களுக்கு போனான்னு.
இப்படி இவன் ஒவ்வொரு இடத்திற்கு போகும்போதும் அங்கு இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு வந்து நேரா அந்த புஷ்பக விமானத்துல ஏத்தின்றுவானாம். என்ன ஒரு அழகான பெண் இருந்தாலும் போருமா, அவங்கள அப்படியே ஜெயில போடுற மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த புஷ்பக விமானத்துல ஏத்திடுவானா. ஏன்னா புஷ்பக விமானம் ரொம்ப பெருசு இல்லையா, கொண்டு வந்து ஏத்திடுவானா. இப்படி கந்தர்வ லோகம், தானவர்கள், தைத்தியர்கள், நான் சொன்னேன் இல்லையா, யமலோகம், இந்த மாதிரி வருணலோகம், இப்படி தேவலோகம், இந்திரலோகம், இப்படி ஒரு இடமா எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெங்கெல்லாம் பார்க்கக்கூடிய அழகழகான பெண்கள், ஈவன் மனித பெண்களும் உண்டா, ஹியூமன்ஸும் உண்டா. அதுல இப்படி பலவிதமான அழகழகான பெண்கள், மற்றவர்களது மனைவிகள், அதுவும் ரொம்ப உண்டாவன்ட்ட. அவன் பார்க்கக்கூடிய பெண் அழகா இருந்தா போருமா, அது மற்றவர்களது மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களை கொண்டு வந்து அந்த புஷ்பக விமானத்துல ஏத்திடுவானாம். இப்படி அந்த புஷ்பக விமானம் முழுக்க பெண்களாக இருக்காங்களாம். அத்தனை பெண்களும் கத்தி அழறாங்களாம். ஏன்னா அவங்களுடைய உறவினர்கள் எல்லோரையும் கொன்று விட்டு தான் அவன் அந்த பெண்களை அழைத்து கொண்டு வருகிறான். அம்மா, அப்பா மற்றும் கணவன், இப்படி சகோதரன், இப்படி எல்லோரையும் கொன்று விட்டு அந்த பெண்களை சிறைப்பிடித்து கொண்டு வருகிறான் ராவணன். போற இடத்துல எல்லாம் இருக்கிற பெண்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு இலங்கைக்கு திரும்பி வரான். அப்பொழுது இலங்கைக்கு வந்த உடனே அந்த பெண்கள்லாம் ஊன்னு அழறாங்களாம். அழுது அத்தனை பேரும் சேர்ந்து சபிக்கிறாங்களாம் இந்த ராவணனை. என்ன சொல்லி சபிக்கிறாங்க? எங்கள் அத்தனை பேரையும் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, இவ்வளவு துன்பப்படுத்தி எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க, உன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் நிகழும் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து சபிச்சுடுறாங்களாம் ராவணனை. அவன் அதெல்லாம் அலட்டிக்கவே இல்லை. அவன் ரொம்ப கூலா இருக்கான். நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இறக்கி அவங்களுக்கெல்லாம் அந்தர்புரத்துல அவங்கள தங்க வைங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கொண்டு போய் தங்க வைங்கன்னு சொல்றான். அப்போ விபீஷணர் இதை பார்க்கிறார். விபீஷணர் சொல்றார், ராவணா, நீ பண்றது நியாயமா? நீ மற்றவர்களை ஒவ்வொருவரிடமும் போரிட்டு நீ ஜெயிக்கணும்னு போற, சரி போ, அது உன்னுடைய செயல், நான் அதை ஒண்ணுமே சொல்லல. ஆனா போற இடத்துல எல்லாம் இந்த பெண்களை எல்லாம் ஏன் இப்படி சிறைப்படுத்துற? பெண்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற? இது தப்பு இல்லையா? இது அதர்ம செயல், இப்படி நீ செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாராம் விபீஷணர். அப்போ உடனே ராவணன் சொல்றான், நீ உன் வேலையை பார்த்துன்னு போறியா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை பண்ணுவேன். நான் வெற்றி கொண்டவன் என்பதை நான் எப்படி பறைசாற்ற முடியும்? நான் ஜெயிச்சவன் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? அங்க இருக்கிற பெண்களை தூக்கி கொண்டு வந்தாதான் தெரியும் அப்படின்னு இவங்க அழுதுட்டு போறாங்க. ஹூ கேர்ஸ் அப்படின்னு சொல்றானா இந்த ராவணன் தன்னோட தம்பியாகிய விபீஷணர் கிட்ட. அப்பொழுது இலங்கையில ராவணன் முன்னாடி ஓன்னு ஒரு பொண்ணு விழுந்து அழறாளாம். யார் அந்த பெண்? சூர்பனகை. சூர்பனகை தான் அங்க ஓன்னு விழுந்து அழறா. அப்ப இவன் பார்த்து கேட்கிறான், என்னாச்சு, இதுக்காக இங்க அழற அப்படின்னு கேட்கிறான். அப்போ சூர்பனகை சொல்றா, உனக்கு தெரியாதா, என்னுடைய கணவன் தானே வித்யுஜிஹ்வன், அவன் காலக்கேறுகளோட சண்டை போடும்போது என்னோட கணவரை கொன்னுட்டியே, இப்படி தங்கைய விதவை பெண்ணாக மாற்றி விட்டியே, உனக்கே நல்லா இருக்கா? இது நியாயமா அப்படின்னு அண்ணா எனக்கு நீ நியாயம் சொல்ல மாட்டியா? இது அதர்மம் இல்லையா அப்படின்னு சூர்பனகை கேட்கிறாளாம். அது வரைக்கும் சூர்பனகை நல்லவளா இருக்கா. சூர்பனகை கேட்கிறாளாம். அப்போ உடனே ராவணன் என்ன சொல்றான் தெரியுமா? ஓ உன் புருஷன் அங்க வந்தானா? யாருக்கு தெரியும், நான் காலக்கேர்களை கொள்வதற்காக போனேன். அந்த சண்டையில வித்யுஜிஹ்வன் வந்ததே எனக்கு தெரியல, அவனையும் சேர்த்து கொன்னுட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுன்ற? அதுக்கெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாது, போனா போது விடு, நான் அதுக்கு வேலை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டகாரண்யம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில நம்ம அம்மாவோட பிறந்த சகோதரியினுடைய மகன் கரண் தூஷணன் என்ற இருவரையும் உன்னோட அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு கூடவே 14,000 அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன். அங்க போய் நீங்க ஜனஸ்தானம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. அங்க நீ எங்க வேணாலும் சந்தோஷமாக நீ நினைத்த உருவத்தை எடுத்துக்கொண்டு நீ என்ன வேணா செய்து கொண்டு இருக்கலாம். உனக்காக அந்த பகுதியையும் அந்த அமைப்பையும் அந்த அரசவையும் உனக்காக நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ அங்க போய் அந்த ஒரு கிங்டமே உங்களுக்காக தான், நீ அங்க போய் ஜாலியா இரு அப்படின்னு கரதூஷணர்களை அழைத்து தன்னுடைய தங்கை சூர்பனகையை பார்த்து கொள்ளும்படி சொல்லி கூடவே 14,000 அரக்கர்களையும் சேர்த்து இந்த தண்டகாரண்ய பகுதிக்கு ராவணன் அனுப்பி வைக்கிறானாம். சரியா? அப்பொழுது விபீஷணர் அவ்வளவுதானா, இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ராவணன் சொல்றான், எங்க என் பையன் மேகநாதன் எங்க? என் பையனை நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்பதான் வரேன், மேகநாதனை நான் பார்க்கணுமே அப்படின்னு உடனே வா பார்க்கலாம் அப்படின்னு போறாங்களாம். நிக்கும் விழா அப்படிங்கிற ஒரு வனப்பகுதி.
ஒரு குட்டியான ஒரு ஃபாரஸ்ட். அந்த பகுதிக்கு போனா அங்க நிறைய யாகசாலை யாகத்தூண்கள்லாம் இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியலையா, ராவணனுக்கு ஒண்ணுமே புரியலையா, நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போது அங்க பார்த்தா கருப்பு மான்தோல் அணிந்து கொண்டு இந்த மேகநாதன் இருக்கா இல்லையா, ராவணனுடைய பையன் மண்டோதரியினுடைய மகன் மேகநாதன் ஜடாமுடியெல்லாம் தரித்து கொண்டு கையில கமண்டலத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு புரோகிதர் கிட்ட கேட்கிறா ராவணன், என்னாச்சு, என் மகன் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னதும், அதை ஏன் கேட்கிற, உன்னுடைய மகன் மிகப்பெரிய யாகங்களை செய்திருக்கான். அஸ்வமேத யாகத்துல ஆரம்பிச்சு ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம் என்று பல யாகங்களை செய்து விஷ்ணுவை ரொம்ப திருப்திப்படுத்தி இருக்கான். அது மட்டும் இல்ல, பல யாகங்களின் காரணமாக சிவபெருமானும் அவனுக்கு மகிழ்வுடன் பல வரங்களை கொடுத்திருக்காரு. நினைத்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு தேரை கொடுத்திருக்கிறார் அவனுக்கு. அது மட்டும் இல்ல, எடுக்க குறையாத அம்பு கூடையும் மற்றும் 2 பெரிய வில் 2ஐயும் கொடுத்திருக்காரு சிவபெருமான். அவன் மிகப்பெரிய சக்திசாலியாக மேகநாதன் உருவாகி இருக்கிறான். அத்தனை அஷ்டதிக் பாலகர்களையும் அவன் திருப்திப்படுத்தி இருக்கான், ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கான். மிகப்பெரிய யாகங்களை செய்து மிகப்பெரிய தவத்தில் சிறந்தவனாக இருக்கிறான் உன் மகன் பார் அப்படின்னு அந்த புரோகிதர் சொல்றாராம் ராவணன் கிட்ட. இவனுக்கு பிடிக்கும். உடனே ராவணன் சொல்றான், போய் இந்திரன், நான் இப்பதான் அந்த பக்கம்லாம் போயிட்டு வரேன், போய் இந்திரனையும் இந்திரலோகத்தில் இருக்கிறவங்களையும் போய் திருப்திப்படுத்துறதுக்கா யாகம் பண்ற, போறோம் கிளம்பி என் கூட வா அப்படின்னு அழைத்து கொண்டு இப்பொழுது விபீஷணர் மேகநாதன் எல்லோருமா வராங்களாம். அப்பொழுது விபீஷணர் சொல்றாராம், எல்லாம் சரி, கும்பினாசி அப்படின்னு நமக்கு ஒரு சிஸ்டர் உண்டு தெரியுமா, கசின் சிஸ்டர், நம்முடைய மால்யவான் தாத்தாவோட பேத்தி, நம்முடைய கசின் சிஸ்டர், அவ பேர் கும்பினாசி. அவளை மது அப்படிங்கிற அரக்கன் நம்ம இல்லாத சமயத்துல தூக்கின்னு போயிட்டான், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறாராம் விபீஷணர். என்னது மதுவா, யார் இந்த மது, எங்க தூக்கின்னு போனா அப்படின்னதும், அவன் இருக்கக்கூடிய நகரத்துக்கு நம்முடைய தங்கையை கூட்டின்னு போயிட்டான், கடத்திட்டு போயிட்டான். அந்த சமயத்துல மேகநாதன் அங்க தவம் பண்ணி கொண்டிருந்தான். நான் தண்ணீருக்கு அடியில போய் தவம் செய்து கொண்டிருந்தேன், கும்பகர்ணன் தூங்கிட்டு இருந்தான், நம்ம 3 பேருமே இல்ல, அதனால மது நம்முடைய இடத்துல இருந்து அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போயிட்டான் அப்படின்னு விபீஷணர் சொல்றாராம். உடனே ராவணனுக்கு, ஆஹா அப்படியா, நான் இல்லாத சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கான், நான் எல்லா ஊர்லயும் போய் ஜெயிச்சுன்னு வரேன், ஏன் இடத்துல இருந்து என்னுடைய தங்கையை ஒருவன் கடத்தி கொண்டு போயிட்டானா அப்படின்னு ராவணன் கொக்கரிக்கிறானா. வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பினாசி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க, மதுவினுடைய நகரத்துக்கு போறாங்களாம். அங்க போன உடனே அந்த கும்பினாசிங்கிறவ ஓடி ராவனுடைய கால்களை பிடித்து கொண்டு அழறாலாம். ஐயோ அண்ணா, என்னுடைய கணவரை மட்டும் கொண்டு விடாதீர்கள் அண்ணா, என்னோட ஹஸ்பண்டை கொண்டுடாதீங்க அப்படிங்கிறான். அவருக்கு ஒன்னே ஷாக்கு, என்னது உன்னோட ஹஸ்பண்டா? ஆமா, அந்த மது என்ற அரக்கன் என்னை அழைச்சுன்னு வந்தான், அவனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால இப்ப அவன் என்னோட கணவன், தயவுசெய்து என்னோட கணவனை கொண்டுடாத அப்படின்னு கெஞ்சின உடனே போனா போதுன்னு மன்னிச்சு விடுறானா. அப்போ தூங்கிட்டு இருக்கான் அந்த மது என்ற அரக்கன். அந்த அரக்கன் எழுந்து இவ போய் எழுப்புறா, கணவரை எழுப்புறா, அந்த கும்பினாசிங்கிறவ எழுப்பினோட இருவருமாக ராவணனை நமஸ்கரிக்கிறாங்களாம். இப்போ ராவணன் ஹாப்பி மூடுக்கு போயிட்டாரு. ஹாப்பி மூடுக்கு போன உடனே இவர் என்ஜாய் பண்ணோம் இல்லையா, அதுக்காக என்ன பண்றாராம், எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க ஹிமாலயாஸ் போகலாம், கைலாய பகுதிக்கு போகலாம், அங்க ரொம்ப அழகா இருக்கும், அங்க தேவலோகத்து பெண்கள்லாம் வருவாங்க, கந்தர்வ பெண்கள்லாம் இருப்பாங்க, கிணறுகள் பாடக்கூடியவர்களாக, கந்தர்வர்கள் அப்படின்னாலே நிறைய பாடல்களை பாடுவாங்களாம், அவங்களே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுப்பாங்களாம், அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவங்களே அதை இசைத்து கொண்டே பாடக்கூடியவர்கள் தான் கந்தர்வர்கள் அப்படின்னு நீங்க கூட நிறைய பார்க்கலாம் குட்டீஸ். கான கந்தர்வர்கள், கந்தர்வ குரலோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கந்தர்வர்கள்னாலே பாடக்கூடியவர்கள், இனிமையாக பாடல்களை பாடக்கூடியவர்கள். தேவலோகத்து பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படித்தான் அவனுக்கு உடனே இப்போ என்ஜாய் பண்ற ஹாலிடே மூடு வந்துடுறது. இப்போ அந்த மூடை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் அழைச்சிட்டு ஹிமாலயாஸ் போறானா. யார் யார் அழைச்சுன்னு போறான், தன்னுடைய மகன் விபீஷணர் மற்றும் இந்த மது அந்த பெண்ணுடைய கணவர், இப்படி எல்லாரையும் அழைச்சிட்டு ஹிமாலயாஸ் போறான். ஹிமாலயாஸ் போயிட்டு எல்லாரும் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்றான். இவனும் ரொம்ப ஜாலியா அங்க இருக்கணும்ன்றான். அப்பொழுது அங்கு நான் சொன்ன மாதிரியே தேவலோக பெண்கள் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களாம், ஒரு பக்கம் கந்தர்வ பெண்கள் இருக்காங்களாம், கிண்ணறர்கள் இருக்காங்களாம். இவரும் மது எல்லாம் குடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும் பொழுது அங்கு ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் யாரு, தேவலோகத்து பெண். யார் தேவலோகத்து பெண் அப்படின்னாக்க ரம்பை என்ற தேவலோகத்து பெண்ணு தான் அங்க வரா. அந்த பெண் ரொம்ப அழகா இருக்கலாம், ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப அழகாக அந்த பக்கமா அப்படியே நடந்து வரா. இப்போ ராவணன் பாக்குறான், அவ அழகை பார்த்த உடனே அவளை நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அவ நம்மோட மனைவியா இருக்கணும், அவ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம அரண்மனையில தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுறது இப்ப ராவணனுக்கு. உடனே போய் அந்த பெண்ணை போய் வழிமறிக்கிறான். ஏய் நில்லு, எங்க போற,
யாரை திருமணம் செய்து கொள்வதற்காக போற? இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கியே, இப்படி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் போக போற, எனக்கு நல்லா தெரியும், நில்லு நில்லு நில்லு, எங்க போற அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பெண் சொல்றா, நான் உங்களுடைய மருமகள், என்னை நீங்க அப்படிலாம் வழிமறிக்க கூடாது, அது ரொம்ப தவறான செயல், என்னை போவதற்கு அலோ பண்ணுங்க அப்படின்னு அந்த பெண் சொல்றா, ரம்பை சொல்றா. உடனே ராவணன் கேட்கிறான், நீ என்னோட மருமகளா? என்னது, நீ என்னுடைய மகனை திருமணம் செய்து கொண்டிருக்கியா? என்னுடைய மகன் ஒருத்தன் தான், அவனை ஒன்றும் நீ கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தெரியலையே, நீ வேற யாரை திருமணம் செய்துட்ட? நீ எப்படி என்னுடைய மருமகளாக இருக்க முடியும்? சான்ஸே இல்லை. மோரோவர் நீங்களாம் தேவலோகத்து பெண்கள் தானே, உங்களுக்கெல்லாம் குடும்பம் வாழ்க்கைங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதே, நீ என்ன மருமகள்ங்கிற மாமனாருங்கிற, அதெல்லாம் நீ ஏன் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னுடைய மனைவியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துறானா, ரொம்ப கஷ்டப்படுத்துறான். அப்போது அந்த பெண் என்ன செஞ்சா? எதனால? அவனுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான சாபம் வருகிறது. அது என்ன அப்படின்னாக்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் எனக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த ராவணனுடைய விஷயங்கள்லாம் நம்ம படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐயோ, இவ்வளோ பெரிய ஆளாடா நீ அப்படின்னு. இதே ராவணன் 2 பேர்கிட்ட தோத்து போயிருக்கான். அந்த 2 பேர்கிட்ட ராவணனால ஜெயிக்கவே முடியல. எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்ததா சொல்ற ராவணன் 2 பேர்கிட்ட தோத்து போயிருக்கான். இவ்வளவு பண்ணினாலும் எதுலையுமே உண்மையான வெற்றி என்பது ராவணனுக்கு கிடைக்கல. நிறைய சாபங்களை தான் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அதை தான் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். அவனை வெற்றி கொண்ட இருவர் யாரு, யார்கிட்ட மட்டும் இந்த ராவணனுடைய பாச்சா பலிக்கல அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போமா குட்டீஸ்? அது வரைக்கும் ஜாலியா இருங்க, சேஃபா இருங்க, எனக்காக காத்துக்கிட்டே இருங்க. அடுத்த சுட்டீஸ் நேரத்துல பக்தி கதைகள்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.